விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டாரு. அநேகமாக தாவேகா போக வாய்ப்பு இருக்குது, திமுக போக வாய்ப்பு இருக்குது. வேலுமணி, தங்கமணி இவர்களும் திமுக பக்கம் போவாங்களான்னு நினைக்கிறாங்க. இது அண்ணா திமுகவுடைய ஓட் பேங்க் அப்படியே அவங்க பக்கம் கொண்டு போயிருமா? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலாக தான் இருப்பார், அவங்க இல்லாட்டி அடுத்த சப்ஸ்டியூட் இருக்காங்க, அந்த நிலைக்கு மாறுமா? சப்ஸ்டியூட் இருக்கிறாங்க. பட் சப்ஸ்டியூட் வந்து இவர் சிவி சண்முகம் கான்ட்ரிபியூஷனை வந்து இப்போ ஒருத்தர் போட்டிருக்காங்கல்ல, அவர் பண்ணுவாராங்கிற டவுட்டு தான். சண்முகம் வந்து லோக்கல் லீடர், சிவி சண்முகம். அவர் லோக்கல் லீடர் அளவுக்கு இருக்க முடியாது. அதே மாதிரி இவர் கமலக்கண்ணன் பசுபதினு ஒருத்தரை போட்டிருக்காங்க. சண்முகத்தை வந்து பசுபதி காம்பன்சேட் பண்ணிக்க மாட்டார் அந்த ஓட்டை. அதே மாதிரி விஜயபாஸ்கரை கமலக்கண்ணன் கான்ட்ரிபியூட் பண்ணிட மாட்டார். இன்னொருத்தர் எம்ஆர் விஜயபாஸ்கரை உள்ளுக்குள்ளே போய் ஏறி அடித்தார், அவர் பேர் என்னன்னு தெரியல, அவரும் எம்ஆர் விஜயபாஸ்கரை கான்ட்ரிபியூட் பண்ணிட மாட்டார். இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் எடப்பாடி கூட தான் இருக்கிறாரு, அந்த தரப்பு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விளையாடு கவுண்டர்கள் கூட இருந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எடப்பாடி கூட தங்கமணி, வேலுமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம் இருந்துருவாங்கன்னு தான் நான் கணக்கு போடுறேன், தெரியல. இதில் வந்து இப்போ வெளியேறி போனதில் யார் பேர் இருக்கா? கடலூர் சம்பத்து பாதிப்பு இருக்கும். இவர் கோயில்பட்டி கடம்பூர் ராஜு கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். அவர் நாயுடு சமூகம், நாயுடு கம்யூனிட்டியில் பேக்கிங் இருக்குது. விழுந்த ஓட்டு அவருக்கு செல்வாக்கான ஒரு ஓட்டு தான். அதே மாதிரி உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் தெலுங்கு செட்டியார், ஒரு மைனாரிட்டி நான்வடாளை கொண்டார், செல்வாக்கு இருக்குது. நீங்கள் இப்படி செல்வாக்கானவங்களாம் எஸ்சிக்கு சுப்பையா கண்டிப்பாக செல்வாக்கான ஒரு தலைவர், சந்தேகமே இல்லை. நல்ல மனிதர், எல்லா ஜாதியும் அவரை பாராட்டக்கூடிய ஒரு தன்மையை நான் பார்க்குறேன் அவரை. ஸோ இவங்கெல்லாம் போகும்போது அந்த இடத்துக்குள்ளே பாதிக்கும். ஸ்டேட் வைடு அதிமுகனா எடப்பாடி பழனிசாமி தான், ரெட்டலைனா எடப்பாடி பழனிசாமிக்கு தான்.